நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தமிழ்நாடே வந்து மொத்த தமிழ்நாடே இருக்கட்டும், உலக வந்து எதிர்பார்த்துருக்குது என்னன்னா வந்து ஜனநாயகன் படம் தான். ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து தளபதியோட கடைசி படம் அப்படின்றதால நிறைய பேர் வந்து சேடா இருந்துட்டு. மமிதா பைஜு இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மமிதா பைஜு வந்து இப்போ வேற மாதிரி தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சொன்ன வந்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அது வந்து நமக்கு இன்னுமே கூட ஐயோ இப்படிலாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது என்ன விஷயம், ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஜனநாயகன் படம் அப்படின்றது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் அப்படின்றது வந்து ஜனவரி 2ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்றது வந்து ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் வந்து படகி தான் போகுது. இது வரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஜனநாயகன் படத்துக்கு இருக்குங்க. தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்த படத்துக்குமே கிடையாதுங்க. லாஸ்ட்டாக லியோ படத்துக்கு தான் இருந்துச்சு. அதன் பிறகு வந்து அதையே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துருது. கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே வந்து ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து முதல் நாள் கலெக்ஷன் வந்து 200 கோடி மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த படத்தோட ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச வந்து மமிதா பைஜு வந்து கேரளாவில் ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே வந்து இவங்கள்ட்ட வந்து ஜனநாயகன் படம் வரப்போகுது இல்லைங்களா 9ஆம் தேதி, அந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்னா நான் தளபதி கூட வந்து நடிப்பேன் அப்படின்னு வந்து நினச்சி கூட பார்க்கலைங்க, அது ஒரு ட்ரீம் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, படத்தை பற்றி சொல்லும்போது வந்து இந்த படத்தில் வந்து நான் தான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட கோர் அண்ட் படத்தோட கீ பாயிண்டே வந்து நான் தான். இந்த படத்தில் வந்து நான் இல்லைன்னா வந்து அந்த படமே ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் வந்து நடிச்சிருக்கேன். அது மட்டும் கிடையாது, பூஜா ஹக்தே கூட வந்து கொஞ்சம் சீன் தான் வந்து போவாங்களே தவிர நான் படம் முழுக்கே வந்து வருவேன். அது மட்டும் கிடையாது, முக்கியமாக நான் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் ரோல் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப வந்து டேஞ்சரான சீன்ஸ் கூட வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், நடிச்சிருக்கேன். எல்லாரும் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து என்னுடைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆன படத்தை வந்து புகழ்வீங்க. அந்த மாதிரி வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து வேலை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தளபதி கூட வந்து ஆக்ஷன் சீன்ஸில் வந்து பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் வந்து லவ் சீன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன், லவ் மூவிஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கே இந்த அனுபவம் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து புதுசாக இருந்துட்டு இருக்கு. படத்தை வந்து நானே வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து ஃபேன்ஸ்குள்ளே வந்து பார்க்கணும். என்னோட ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், தளபதியோட என்ட்ரி அப்படின்றது அந்த படத்தில் வேற மாதிரி இருக்குங்க. படத்தோட கதையுமே வந்து இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு சோசியலான ஒரு அரசியலான படம்ன்றதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து மமிதா பைஜு வந்து சொல்லியிருக்கு. மமிதா பைஜோட ஆக்டிங் அப்படின்றது இந்த படத்தில் வேற மாதிரி இருக்கும்னு வந்து வினோத் சாரியும் வந்து சொல்லியிருந்தாரு. வினோத் சாரி சொல்லியிருந்தாரு இந்த படத்தில் வந்து மமிதா பைஜு வந்து ஆக்ஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. வந்து அது மட்டும் கிடையாது, இப்போ மமிதா பைஜு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மமிதா பைஜு வந்து நம்ம லவ் சீன்ஸில் பிரேமலு டியூட் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்து இப்போ தளபதி கூட வந்து ஆக்ஷன்ஸில் வந்து பார்க்க போகிறது வந்து வேற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து சம்பவம் அப்படின்றது இருக்குது. எந்த தீய சக்தி வந்தாலும் சரி தான், எந்த பராசக்தி வந்தாலும் சரி தான், எந்த கொம்பம் வந்தாலும் சரி தான், தளபதி வந்து தளபதி தாங்க. அப்படின்றது வந்து தளபதி பொங்கல் தான். ஜனநாயகன் படம் அப்படின்றது அந்த பந்தயம் அடிக்கும். 1000 கோடி டார்கெட் அப்படின்றதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்றதால ஒரு பெரிய எமோஷனல் அப்படின்றதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிக்கெட்ஸ்லாம் யாரெல்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மமிதா பைஜு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.